அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்ட்டான சட்னி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா செவர வறுத்துக்கணும். பச்சை மிளகா எவ்வளோ சூப்பராக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கினதும் இந்த கலர் ஆகிடும். இது ஆறுனதும் எடுத்து நம்ம ஜாரில் வச்சுட்டு இதிலே தாளிப்பும் கொடுத்துடலாம். எப்படின்னா, நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம், கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். இதை பேச்சுலர்ஸ் இல்லைன்னா சமையல் கற்றுக்குறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். இதோட பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வச்சு நல்லா பிளைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், வெடிச்சிடுச்சு. தாளிப்பு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அரைச்சும் எடுத்துட்டேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் நமக்கு எவ்வளோ, ஏன்னா கார மிளகா வச்சுருக்கிறதுனால நம்ம தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்.